தேமுதிக என்ன சொல்லுதுன்னு திரு அழகாபுரம் மோகன்ராஜ் அந்த கட்சியோட மூத்த தலைவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த முடிவுக்கு பின்புலம் என்ன? ஒரே நேரத்தில் ரெண்டு தரப்புலையும் பேசுனீங்க அப்படின்றத உங்கள் தலைவர் மறுக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக கூட்டணியில் போன தேர்தலில் இருந்தீங்க, இப்போ கூட்டணி மாறுறீங்க, உங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள். தலைமை எடுக்கிற முடிவுக்கு என்றைக்குமே மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. அதில் இப்போ சொல்லும் போது கூட சொன்னார், மாறி மாறி பேசுகிறாங்க அப்படின்னு. தெளிவாக அண்ணி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மாடியில் கேட்டு கலந்து ஓட்டு போட்டி வச்சு அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதை தான் முடிவெடுத்துருக்குறாங்க. இப்போ முழுகிற கப்பலில் எந்த கேப்டன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. 2014 தேமுதிக தலைமையில் தான் கூட்டணி அமைஞ்சு பிஜேபி அந்த கூட்டணியில் தான் இருந்துச்சு. தேமுதிகவோட பிஜேபி குறைவான இடத்துல நின்னாங்க. பிஜேபி ஆமாம், தேமுதிக தலைமையில் தான் கூட்டணியே பாராளுமன்ற தேர்தலில். ஆமாம், ராஜ்நாத் சிங். அதனால் மாறி மாறி பேசுகிறது அறிகுறி தென்படுதுங்கிறாரு. இவர் அறிகுறி தான் தெரியும், நான் களத்தில் இருக்கிறேன். எங்கள் கட்சிக்கு எது நல்லதோ அதை அந்நியார் தீர ஆராய்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஊடகங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுகிறாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், இந்த கூட்டணியில் சேர்ந்தால் மக்களால் விரும்பப்படுகின்ற கூட்டணி மெகா கூட்டணி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நாங்கள் சேர்ந்தப்புறம் மெகா கூட்டணி ஆகிடுச்சு. அதனால் 100%ல் 200% வெற்றி நிச்சயம். அதை அந்நியார் தீர ஆலோசித்து தொண்டர்களை கேட்டு நிர்வாகிகளை கேட்டு முடிவெடுத்து இந்த முடிவு இது. இதில் அறிகுறி அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த கட்சி சார் பேசலை? எந்த கட்சி பேசலை? வரலாறு எடுக்கலாமா? பழைய வலிமை இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்களே. 2018 அம்மையார் இருக்கும்போது 98 ஒரு கூட்டணி வச்சாங்க. 13 மாதத்தில் வாஜ்பாய் அரசு கமழ்ந்துச்சு. மறுபடியும் திமுகவோட கூட்டணி வச்சாங்க. அதே கூட்டணி மறுபடியும் மாறினப்போ 2001 ஆட்சி அமைச்சாங்க. அந்த கூட்டணி வெளியே போனோன்னா 2004 40 தொகுதியும் தோல்வி அடைஞ்சாங்க. இதனால் அந்த கூட்டணி வைக்கிறது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தேர்தலில் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உண்டான நல்லது தான் பார்ப்பாங்க. கட்சிக்கு உண்டான நல்லதுன்னா அதில் சட்டமன்றத்தில் போகணும், பார்லிமெண்ட்டில் போகணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை நோக்கமாக இருக்குமே ஒழிய இதில் பேசுகிறாங்க அதில் பேசுகிறாங்க. நாங்கள் களத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் மெகா கூட்டணி ஆயிடுச்சு. நீங்கள் போன பிறகு ஏற்கனவே மெகா கூட்டணியாக இருந்தது, இப்போ மெகா கூட்டணி ஆயிடுச்சுன்றீங்க. எம்பியா எம்எல்ஏவா போகணும்னா அதுக்கு எந்த கூட்டணியோ அதில் சேருவோன்றீங்க. இந்த கூட்டணிக்கு போனால் தான் எம்பி கிடைக்கும் எம்எல்ஏ கிடைக்கும்னு எப்படி முடிவுக்கு வர்றீங்க? பார்லிமெண்ட்லேயே சட்டமன்றத்துலேயும் உள்ள நுழைஞ்சால் தான் மக்களுக்கு சேவையாற்ற முடியும். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களால் விரும்பப்படுற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த பதவி இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அப்படி தான் போகணுமே. அது எல்லா அரசியல் கட்சிகளும் அடிப்படை அதுதான். அதை எங்கள் அண்ணி தீர ஆராய்ந்து எது நல்லது. போன தேர்தலில் அதிமுகவோடு இருந்தீங்க, உங்கள் கோரிக்கையை ஒரு மனத்தாங்கல் இருந்தது, அதை நிறைவேற்றி தரோம்னு திரு யூபிஎஸ் அறிக்கையாகவே விட்டார். போன வருஷமே ராஜ்யசபா சீட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த மார்ச்சில் நடக்கிறதுக்கு தர்றோம்னு அறிவித்தார். ஆமாம், இருந்தும் அதை நிராகரிச்சுட்டு இன்னொரு கூட்டணிக்கு வர்றது ஏன் ஏடிஎம்கே வேணான்னு முடிவு பண்ணீங்க? வேணான்னு முடிவு பண்ணுறதுங்கிறது தலைமை எடுக்கிற முடிவு. அந்த நடைமுறையில் கடந்து போன பாதையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. இன்றைக்கி எது நல்லதோ அதுதான் பார்க்கணும். அது அவங்கள மாதிரி நாங்கள் குற்றம் சொல்ல விரும்பலை, குறை சொல்ல விரும்பலை. எங்களுக்குள்ளார மனசில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இன்று அந்நியார் எடுத்த முடிவு எங்கள் தேமுதிக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடித்தமான முடிவு. அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழகம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்நியார் அவங்கள தன்னிச்சையாக எடுத்த முடிவு இல்லை. கேப்டனாக இருந்தாலும் கூட்டணியில் கேட்பார், எது கூட போகலான்னு கேட்பார். கூட்டணி வைக்கட்டுமா, கிங்காக இருக்கட்டுமா, கிங் மேக்கராக இருக்கட்டுமான்னு கேட்பார். தொண்டர்கள் சொல்கிறத வச்சு அவர் முடிவு எடுத்தார். அதே பாணியில் தான் அண்ணி இன்றைக்கி மாவட்ட செயலாளர் அழைத்து ஓட்டு போட்டி வச்சு ஓட்டு போட சொல்லி அதன் அடிப்படையில் முடிவெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் நான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.